வெளியிட்டுள்ளது. மேலும் பல்வேறு தீவிரவாத தலைவர்கள் அங்கு பொதுமக்களிடமும் செல்வாக்கு கொண்டவர்களாக உள்ளனர். ஆகவே தீவிரவாத முகாம்கள் தாக்கப்பட்டது. தீவிரவாத முகாம்களில் நடைபெற்ற தாக்குதலிலே உயிரிழப்புகள் ஏற்பட்டது. தீவிரவாத தலைவர்கள் சிலரும் உயிரிழந்தது ஆகியவை காரணமாக அங்கு கொந்தளிப்புள்ளது. அதன் காரணமாகத்தான் பொற்கோவில் உள்ளிட்ட இடங்களை தாக்க வேண்டும், நாங்கள் வலுவான பதிலடி கொடுத்திருக்கிறோம் என காட்ட பாகிஸ்தான் ராணுவம் விரும்பி அப்படி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஆனால் இந்தியாவின் வான்வெளி பாதுகாப்பு S-400 கேடயம் காரணமாக அந்த தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளன. எல்லையில் போர் பதற்றம் நிலவும் நிலையில் இரவு முழுவதும் தொடர்ச்சியாக மோதல் நடந்திருக்கிறது. இதனால் மே 8ஆம் தேதி இரவு உறங்கா இரவாக எல்லையோர பகுதி வாசிகளுக்கு இருந்திருக்கிறது. பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கணபதி. தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.